நம்மளது மாடு ஒன்று காலையில் கன்று போட்டுச்சு. அதனோட பாலை தான் இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். இது வந்து 2வது டைம் கறந்த பால். ஃபஸ்ட் டைம் கறந்த பால் தான் நம்ம கேக் மாதிரி வேக முடியும். 2வது டைம் கறந்த பால் வந்து நம்ம இந்த மாதிரி வேக முடியாது, அதில் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் 2வது டைம் கறக்கிற பால் எப்போவுமே இந்த மாதிரி நம்ம வச்சு இந்த மாதிரி சூடேற்றி இதுன்னும் பொழுது அந்த பால் திரிஞ்சு வரும். இந்த மாதிரி செஞ்சால் தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது இப்போ இதை செஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே நம்ம ஒரு மாடு வச்சுக்கின்னு இந்த மாதிரி நம்ம சீம்பால் சாப்பிடணும் அப்படின்னாக்கல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் ஆகிடும். ஒரு மாடு வச்சுருந்தோம்னா இது அவ்வளோ ஒரு கிடைக்காத ஒரு பொருளே நம்ம சொல்லலாம். பாருங்கள், இது அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்படி நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. பால் நல்லா பாருங்கள், அது இப்போ திரண்டு வருது. அந்த தண்ணி தனியாக, அந்த பால் தனியாக அது நல்லா சுருண்டு வருது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும், இன்னும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், இருக்க இன்னும் ஒரு கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் முழுமையாக வெளியே வரட்டும். நல்லா இப்போது வெந்துடுச்சு. இனிமேல் நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அந்த தண்ணி தனியாக நம்ம வந்து எடுத்துட்டோம்னா தான் அது வெல்லம் போட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த தண்ணியோடு போட்டால் அந்த தண்ணி சாப்பிட முடியாது. சிலர் சாப்பிட்றவங்க அந்த தண்ணியும் குடிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி என்றைக்கும் சாப்பிட்டு பழகலை. இதை வடித்து எடுத்துட்டு நம்ம இதில் வந்து வெல்லம் போட்டு நம்ம பண்ணிக்கணுங்களா. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியோடு சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், வடித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் ஏலக்காய் நசுக்க முடியாது, சர்க்கரை போட்டு அதை ஏலக்காய் போட்டு அரைச்சி அதில் நான் போடுறேன். போட்டு இனிமேல் வந்து நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். கொட்டிட்டு இதோட நம்ம வந்து வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லத்தை நல்லா செதுக்கி வச்சுருக்கிறேன். கட்டி இல்லாமல் நாட்டு சர்க்கரை இருந்து போட்டுக்கினா நல்லாயிருக்கும். சரி, அது இல்லாதனால நான் இதை போடுறேன். வெல்லமே நல்லா செதுக்கி தூள் பண்ணி நம்ம போட்டுக்கணுங்களா. நல்லா அதில் கரைஞ்சிடும் அது வேகிறதுக்கு. ரெண்டத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டு நம்ம எடுத்தோம்னா சீம்பால் ரெடி. இது இந்த மாதிரியும் செய்யலாம். காலையில் பால் வந்து கேக் மாதிரி நான் செய்ய போகிறேன் அடுத்தது. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. கேக் மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் சீம்பால் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உதிரியாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. அடுத்தது வந்து நம்ம கேக் மாதிரி செய்யறதுக்காக நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் செஞ்ச நெய்யே தான். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரணும் அப்படின்றதுக்காக அந்த நெய்யை வந்து அந்த பாத்திரத்தில் நல்லா பூசிக்கலாம். அப்போ தான் பால் வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து கொட்டினோம்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். நெய் தடவும் பொழுது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக கடையில் வாங்குகிற நெய் இவ்வளோ வாசனையாக இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப வாசனையாக இருக்குது. பால் இது காலையில் கறந்த பால் தான், ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இதில் கலக்கிறதுக்காக சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். சர்க்கரை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். சர்க்கரை போட்டால் கரையாது அப்படின்றதுனால பவுடர் கொட்டி கரைச்சிக்கலாம். பவுடர் கொட்டி கரைச்சிக்கும் போது சீக்கிரமாக வேலை ஆகிடுது நமக்கு. சர்க்கரை கொட்டினோம்னா அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம போட்டு கரைச்சினே இருக்கணும். இது அப்படி ஒன்றும் இல்லை, டக்குன்னு போட்டோம்னா ஒரு நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிடுது. இது அவ்வளோதான், கரைச்சாச்சு. இதை மூடி போட்டு குக்கரில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 5-6 விசில் வரட்டும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், அந்த நெய் தடவந்தனால இது வந்து பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் அவ்வளோ அழகாக வருது. யாருக்கெல்லாம் இதை பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணுது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
உங்களுக்கும் இந்த மாதிரி சீம்பால் கிடைச்சா இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி ரெண்டு முறையிலையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 2வது டைம் செய்கிறது முதல் டைம் செய்கிற பாலை விட இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.